Friends, in this video நம்ம liquidity risk na என்ன அதோட types என்னங்கிறது பார்க்கலாம். Liquidity risk na நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி temporary cash risk. So நம்ம கிட்ட நிறைய asset இருக்கலாம். அத வந்து இமிடியேட்டா நம்மனால cash-ஆ கன்வர்ட் பண்ண முடியல, ஈஸியா கன்வர்ட் பண்ண முடியல அப்படினா அதுக்கு பேர் தான் வந்து liquidity risk. So அதோட மெயின் பாத்தீங்கன்னா inability to convert asset. So asset என்ன இருக்கும், like land or building இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம இமிடியேட்டா கேஷா கன்வர்ட் பண்ண முடியாது இல்லையா, at reasonable price. சப்போஸ் அதை கன்வர்ட் பண்ற மாதிரி இல்ல சேல் பண்ற மாதிரி இருந்தா கூட சில டைம் என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப கம்மி விலையில சேல் பண்ணுவோம். ஸோ அது வந்து liquidity risk. ஸோ liquidity இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கேஷ். ஏன்னா கேஷோ இல்லை பாண்டோ இல்லை ஷேர்ஸோ வந்து இமீடியட்டாக நம்ம சேல் பண்ண முடியும். அதுவே எது லோ லிக்விடிட்டியில் இருக்கிறது, லோவர் லிக்விடிட்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹவுஸோ இல்லை லேண்டோ. ஏன்னா இதை வந்து சேல் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா காஃபி டேயோட சித்தார்த்தா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட நிறைய க்ரோர்ஸ் கணக்கில் சொத்து இருந்தது. பட் அந்த டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு அந்த டைமில் அவங்களால ஃபண்ட்ஸ் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க கன்வெர்ட் பண்ணலை இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க் அரைஸ் ஆனது. ஸோ லாங் டேர்ம் அசெட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஃபண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டின்னு இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு எகெயின்ஸ்டா ஒரு கம்மியான டைம் பீரியடுக்கு அவங்க வந்து லைபிலிட்டி அவங்க லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த லோன் அவங்க கட்ட முடியல அப்படின்னா அவங்களோட லாங் டேர்ம் அசெட்டான அதை வந்து அவங்களால சேல் பண்றது கஷ்டம். ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு அரைஸ் ஆகிறதான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். ஸோ இதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி 3 இருக்கு, ஃபண்டிங், டைம் ரிஸ்க் அண்ட் கால் ரிஸ்க். ஃபண்டிங் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakhs டெபாசிட் போட்டிருக்காங்க, இது வந்து அவங்க 5 yearsக்கு போட்டிருக்காங்க, 5 yearsல தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை நம்பி தான் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு லோன் கொடுத்துப்போம். அதை விட்டுட்டு அவங்க ஒரு 2 yearsலயே வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த டைம்ல வந்து ஃபண்டிங் மிஸ்மேட்ச் ஆகும் இல்லையா. ஸோ அதுவும் வந்து என்னன்னா ஃபண்டிங் ரிஸ்க் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைம் ரிஸ்க். டைம் ரிஸ்க் அப்படின்னா எந்த டைம்ல அது அக்கர் ஆகுது, மெயினா அதுதான். இப்போ வந்து ஒரு பெர்ஃபார்மிங் அசெட் இருக்கு. பெர்ஃபார்மிங் அசெட்னா என்ன, கரெக்டா ஒருத்தவங்க வந்து லோன் பே பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் அந்த லோன் வந்து என்பிஏ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு என்ன ஆகும், நம்ம என்பிஏக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய ப்ரொவிஷன்ஸ் போட வேண்டியிருக்கும் இல்லையா. சப்போஸ் அது ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா நமக்கு பே பண்றதுக்காக நம்ம அந்த லாஸ் இது ஆகாம இருக்கிறதுக்காக முன்னாடியே ப்ரொவிஷன்ஸ் போட்டு வைப்போம் இல்லையா என்பிஏ ஆன உடனே. ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு அது தேவையில்லாத இது தானே. சப்போஸ் ஒரு 5 lakhs லோன் வச்சுக்கோங்க, 5 lakhs லோன்ல அவன் ஒரு 50,000 கட்டலைனா கூட நம்ம ப்ரொவிஷன்ஸ் வந்து 5 lakhsக்கு சேர்த்து தான் போட வேண்டியிருக்கும் தவிர வெறும் 50,000க்கு போட மாட்டோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைம் ரிஸ்க். அதே மாதிரி இஎம்ஐயை கரெக்டான டியூ டேட்ல அவன் பே பண்ணல, ஸோ நமக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து கம்மியாகுது இல்லையா. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டைம் ரிஸ்க் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால் ரிஸ்க். கால் ரிஸ்க் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா contingent liabilities. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், contingent liabilitiesனா லைக் எல்சி, கேரண்டிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம contingent liabilitiesன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ நமக்கு அது ப்ராப்ளம் ஆகாது, ஓகேவா. இப்ப நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல அது வராது. சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபியூச்சர்ல வந்து ப்ராப்ளம் ஆச்சு, அவன் வந்து பே பண்ணலைன்னா தான் நமக்கு அது இது வரும், நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல வரும்னு பார்த்திருக்கோம் இல்லையா, அசெட் அல்லது லயபிலிட்டிஸ்ல. சோ கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி. கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபாரின் பில்ஸ் பேயபிள வந்து இந்தியன் ருபீஸ்க்கு சேஞ்ச் பண்றது. அதாவது இப்போ வந்து ஒரு எல்சி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட டைம் பீரியட் பாத்தீங்கன்னா இவ்வளோ டேஸ்ன்னு இருக்கும் இல்லையா. சப்போஸ் சே 180 days இல்ல 1 year அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே ப்ரீ க்ளோஷர் பண்ணிட்டாங்க, அது வந்து கிறிஸ்டலைஸ்னா முடிஞ்சிருச்சு. சோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து நமக்கு ஏற்படுறதுதான் கால் ரிஸ்க். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் கழிச்சுதான் நம்ம அது க்ளோஸ் ஆகும்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு இப்போ இவ்வளவு நாள் இருந்திருந்தா நமக்கு அந்த ப்ராஃபிட் வேற, சப்போஸ் முன்னாடியே க்ளோஸ் பண்ணா நமக்கு அதோட ப்ராஃபிட் வேற இல்லையா. சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கால் ரிஸ்க் தான். கால் ரிஸ்க் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து ஒரு பாண்டில் ஏதாவது ஒன்று ஒரு கால் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டேஸ்க்கு இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த ஒரு டைம்ல வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு உடனே வந்து அதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா டாக்ஸ் பர்பஸ்க்காகவும் பண்ணுவாங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணி ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்க வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கால் ரிஸ்க் தான். ஸோ இதுதான் வந்து liability and types of risk according to banks. பேங்க்ஸ்க்கு ரிலேட்டடாக பார்க்கும்போது தான் இந்த 3 types வரும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.